சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திரைப்படம் வந்து லோகேஷ் அஜில்ஸ் இயக்கத்தில் நவீன் சந்திரா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற திரைப்படம் வந்து 11. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தொடர்ச்சியாக வந்து ஒரு சைக்கோ கொலை நடந்துகிட்டு இருக்கு. ஆங்காங்கே வந்து ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஒரு பெண், இந்த மாதிரி ஒரு பாலினம் இல்லாமல் யாரோ ஒருத்தராவது கொன்று எரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இறந்தவங்க எல்லாருமே ஒரு கன் ஷாட்டில் இறந்துருக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் எரிக்கப்பட்ட அந்த படம் அங்கங்கே கிடக்குது. ஒரு சைக்கோத்தனமான கொலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் இது பண்ணி இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. கேஸ் விசாரணை அதிகாரியாக ஒருத்தர் போடுறாங்க. அவருக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட வேறு ஒரு கேஸில் இருக்கிற நம்ம நாயகன் நவீன் சந்திரா வந்து இந்த கேஸுக்குள்ளே வர்றாரு. இந்த கேஸை எடுத்து இந்த கொலையை யார் செஞ்சாங்க, ஏன்னா எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிக்கலான சூழலில் இவர் வந்து விசாரித்து எல்லாமே கண்டுபிடிச்சி அது யார் பண்ணாங்க அப்படின்றத வெளியில் கொண்டு வரதான் இந்த படத்துடைய திரைக்கதை. மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய திரைக்கதை தான். ஏன்னா இந்த திரைக்கதை கொண்டு சேர்த்துருக்கிற விதம் வந்து ரொம்ப அதாவது நம்ம ஒரு புதுமையான ஒரு விதமாக கையாண்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கொலைகளை ஒரு விசாரிச்சுட்டு போகிற காவல் அதிகாரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இதில் இறந்தவங்க எல்லாருமே ஒரு இரட்டையர்களில் ஒருத்தர் வந்து இறந்துருக்கிறார், ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். இவங்களை வந்து சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி போகிறாரு. அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, அப்போது வந்து அந்த இறந்தவர்களுடைய உடன்பிறப்புகள் இரட்டையர்களில் ஒருவர் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து ஒருத்தன் வந்து கடத்திட்டு போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டினான். அதில் என்னென்னா, என்னுடைய உடன் பிறந்தவங்க அவன் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் கொலை பண்ணிடுன்னு சொல்லிட்டு மிரட்டி, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க, அங்கே ஒருத்தனை கட்டி போட்டிருப்பேன், அவனை வந்து அங்கே இருக்கிற கன் எடுத்து சுட்டு சாகடிக்கணும், இதுதான் என்னுடைய டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னுடைய உடன் பிறந்தவனை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து தெரியாமல் சுட்டுட்டோம். ஆனால் சுட்டு பிறகு தான் தெரிஞ்சு அது வந்து என் கூட பிறந்தவங்களேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அவன் வந்து அந்த மாதிரி எங்களை வந்து ஏமாற்றி ட்ராப் பண்ணி எங்களை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை தேடி போகும்போது எல்லாருக்குமான ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அந்த இறந்தவங்க இரட்டையர்கள் எல்லாருமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலில் தான் ஒரு 11 பேர் வந்து இரட்டையர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் தான் வந்து இந்த சைக்கோ கில்லர் அப்படின்றத நம்ம காவல் அதிகாரி நவீன் சந்திரா கண்டுபிடிக்கிறாரு. இப்படி கொண்டு போகிற அந்த திரைக்கதையில் இவன் தான் சொல்லிட்டு கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நமக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் சொல்லிடலாம், தப்பில்லை, ஏன்னா படம் வந்து வெளியில் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலை செய்கிற இரட்டையர்களில் ஒருத்தர் தான் நவீன் சந்திரா. ஏன்னா இதில் வந்து நவீன் சந்திராவுடைய தம்பியை வந்து தன் உடன் படிக்கும் இரட்டையர் மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து இருட்டுனா பயம், அவனை ஒரு அறையில் போட்டு இருட்டாக்கி அவனுக்கு வந்து அந்த இருட்டு பயத்தில் ஃபிட்ஸ் வந்து இறந்துடுறான். அதனால கிட்டத்தட்ட 30 வருடம் கழித்து அந்த கொலைக்கு காரணமானவங்கள கொலை பண்ணுறது கிடையாது, அவங்களுடைய இரட்டையர்கள் உடன் பிறந்தவங்கள கொலை பண்ணுறார். ஏன்னா அந்த கொலை பண்ணவங்களாம் தனிமையில் வாடணும் என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறார். நவீன் சந்திராவுடைய கேரக்டர் வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு கேரக்டர். அது உண்மையிலே ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஆனால் அவருக்கும் வந்து இதயம் இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதெல்லாம் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் பண்ணியிருக்கலாம். கதையை ஒரு நேர்கோட்டில் அவருடைய வெஞ்சன்ஸை மட்டுமே வச்சு அவர் வந்து சைக்கோ அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல நடிப்பு கொடுத்துருப்பார் நம்ம நவீன் சந்திரா. ஏன்னா அவர் ஒரு சிறந்த நடிகர். ஆனால் கதைக்காக சில காம்ப்ரமைஸ்கள் ஆங்கங்கே வந்து போகுது. இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வேண்டுமே அப்படின்றதுக்காக, ஹீரோயின் ஏன் வேண்டும்னா ஹீரோயின் தான் படத்துடைய ப்ரொடியூசரும் கூட, அதனால் வேறு வழி இல்லாமல் ஹீரோயினுக்கும் ஒரு கேரக்டரை கொடுத்து வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு உள்ளே கொண்டு வராங்க. வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட காதல். ஏன்னா இந்த மாதிரி காதலுக்கெல்லாம் வந்து ஒரு காதல் பாடலோ தேவையில்லை, இதெல்லாம் வந்து வாலண்டரியாக வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்து இந்த படத்தை ஒரு நேர்கோட்டில் ஒரு அழகான கிரைம் த்ரில்லரில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் பேசப்பட்டிருக்கும். ஆனால் இயக்குனர் வந்து சில காம்ப்ரமைஸ்கள் செய்ய வேண்டிய சூழல், அது எதனாலன்றது தெரியும். 11 கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நல்லா பண்ணியிருந்தால் ஒரு மிகப்பெரிய கிரைம் த்ரில்லராக வந்திருக்கும்.